ஹலோ ஆல். இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி மேட்ச் இன்றைக்கி நைட் நடக்க போகுது. ஸோ அதோட ப்ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அண்ட் இன்னொன்று நேற்று நடந்த ஒரு அப்செட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னென்னா எல்எஸ்ஜி வர்சஸ் எஸ்ஆர்ஹெச். ஸோ 99% ஆஃப் த எக்ஸ்பர்ட்ஸ் ஆகட்டும், கமெண்டேட்டர்ஸ் எல்லாருமே மீடியாவிலேருந்து எல்லாருமே வந்து நினச்சது எஸ்ஆர்ஹெச் தான் ஜெயிப்பாங்க. ஏன்னா அது அவங்களோட ஹோம் கிரவுண்டு. அவங்க ஹோம் கிரவுண்டில் அவங்க ரெக்கார்ட்ஸ் நல்லாவே வச்சுருக்காங்க 2 வருஷமாக. இன்னொன்று அவங்க ரொம்பவே வந்து ஒரு ட்ரூ பேட்டிங் பிச்சாக தான் கொடுப்பாங்க. ஸோ கண்டிப்பாக எஸ்ஆர்ஹெச் வந்து 300 அடிச்சிடுவாங்க எல்எஸ்ஜி பவுலர்ஸ் கூட அப்படின்னு எல்லோரும் நினச்சாங்க. நானும் தான் அப்படி நினச்சேன். பட் ஆனால் அதுக்கு எல்லாத்துக்குமே ஆப்போசிட்டாக அப்செட் ஆக்குற மாதிரி என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்எஸ்ஜி வந்து ஃபஸ்ட்டு பவுலிங் போட ஆரம்பித்தாங்க. பவுலிங் போடும்போது நானே நினச்சேன், எதுக்கு இவங்க வந்து இவங்களே போய் பிரச்சனையில் மாட்டிக்கிறாங்க. பேட்டிங் அடித்து கொஞ்சம் ரன்ஸ் போட்டு அதுக்கப்புறமா டிஃபெண்ட் பண்ணாமல் எதுக்கு பவுலிங் போடுறாங்க. கண்டிப்பாக 300 இருக்குன்னு தான் நானும் நினச்சேன் டாஸ் முடிஞ்சதுக்கப்புறம். பட் ஆனால் எல்லாத்துக்குமே பொய்யாக்குற மாதிரி ஷார்துல் தாக்கூர் கிட்ட பாலை கொடுத்து, அதே மாதிரி அவங்களோட பவுலர்ஸ் எல்லாருமே வந்து அவங்களோட ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு மேலே பவுல் பண்ணி அந்த எஸ்ஆர்ஹெச்சை வந்து 190க்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க. ஸோ 190ன்றது கண்டிப்பாக ஒரு வின் பண்ணக்கூடிய டோட்டல் தான். ஏன்னா 300 வரும்னு நினச்சவங்க மத்தியில் 200 கூட வராமல் நிறுத்தினது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அதுக்கப்புறமா அவங்க பேட்டிங் பார்த்தோம். மிச்சல் மார்ஷாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த பக்கம் நிக்கோலஸ் பூரன், அதுக்கப்புறம் பண்ட் வந்து கொஞ்சம் ஆடினார். அப்துல் சமாத் நல்லாவே ஒரு ஃபினிஷிங் ரோல் மாதிரி பண்ணார். ஸோ இவங்க எல்லாருமே வந்து நல்லா மேட்சை கொண்டு போய் 16th ஓவரில் மேட்ச்சை முடித்தாங்க 4 overs பேரில். ஸோ எனக்கு தெரிஞ்சு அவங்க 20 overs ஆடினாங்கன்னா 250 மேலே அடிச்சிருப்பாங்க இந்த பேட்டிங் லைனப்பை வச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ வந்து அதே மாதிரி எஸ்ஆர்ஹெச்சோட பவுலிங் யூனிட்டும் இப்போ கொஞ்சம் ப்ராப்ளமாக தெரியுது எல்லாருக்குமே சரி, எனக்கும் சரி. ஸோ இதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ நல்ல ஒரு அப்செட்டு. ஏன்னா டீம்ஸ் வந்து இது ஜெயிக்கணும் அப்படின்னு நம்ம நம்பிட்டு இருக்கும்போது அது ஜெயிக்காமல் போகும்போது நம்மளுக்கே ஒரு பெரிய அப்செட்டாக இருக்கும். இன்னொன்று நம்ம அப்போ ஐபிஎல்ன்றது இன்னும் பெரிய பால் கேம் அப்படின்றது நம்மளுக்கு புரிய வரும். ஸோ அதை பற்றி பார்த்துட்டோம். அடுத்து இன்றைக்கி சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி மேட்ச் நடக்க போகுது நைட்டு. பார்க்கில் தான் நடக்குது, எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியமில். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதில் ஆர்சிபி தான் வந்து அவே டீமு. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஃபஸ்ட்டு விஷயம் எனக்கு தெரிஞ்சு ஆர்சிபி வந்து ஜெயிக்க மாட்டாங்களான்னு நான் நினைப்பேன். ஏன்னா அஃப்கோர்ஸ் நான் வந்து சிஎஸ்கேவோட சப்போர்ட்டர் தான். ஸோ அதை மட்டும் இல்லாமல் சிஎஸ்கே கிட்ட இந்த வருஷம் ஐபிஎல்லில் இருக்கிறதுலையே ஒரு ஸ்பின் ட்ரையோ இருக்காங்கன்னு தான் சொல்லணும். நூர் அகமது, அஸ்வின், அதுக்கப்புறமா ரவீந்திர ஜடேஜா. ஸோ இவங்க 3 பேரும் பவுலிங் நல்லா போட்டாங்க அப்படின்னா சிஎஸ்கே வந்து ஒரு நல்ல ஸ்கோருக்கு அவங்கள டிஃபெண்ட் பண்ண முடியும், ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும். சப்போஸ் ஆர்சிபி ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆடினாங்கன்னா, அதுவே சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடினாங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 180 190 அடிச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது டிஃபெண்ட் பண்ணக்கூடிய ஸ்ட்ரென்த்து நம்ம பவுலிங்கில் இருக்குதுன்னு தான் சொல்லணும். இதில் யார் கீ பிளேயர்ஸாக இருப்பாங்க ஆர்சிபியை ஜெயிக்கணும்னா அப்படின்னு பார்த்தோன்னா, கண்டிப்பாக விராட் கோலி நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவர் வந்து ரன் அடித்தே ஆகணும். அதுக்கப்புறமா அவங்களோட கேப்டன் ரஜத் பத்திரார். ஸோ இவங்க 2 பேர் நல்லா பேட் பண்ணி நல்ல ஒரு ரன் ஸ்கோர் பண்ணாங்க ஸ்டார்டிங்கில் அப்படின்னா கண்டிப்பாக ஆர்சிபி ஜெயிக்க முடியும். இன்னொன்று செகண்டாக ஆடும்போதும் சரி ஆர்சிபி இவங்க 2 பேர் ஆடினாங்கன்னா சேஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போ சிஎஸ்கேல யார் கீ பிளேயர்ஸாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, கண்டிப்பாக ரவீந்திர ஜடேஜா, நூர் அகமது, அந்த அஸ்வின் இவங்க 3 பேர் தான் கீ பிளேயர்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா சேப்பாக் வந்து கண்டிப்பாக ஒரு ஸ்பின் ஃப்ரெண்ட்லி ட்ராக்காக தான் இருக்கும். அதை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக இவங்க 3 பேர் வந்து பிளேயில் வருவாங்க. இவங்க 3 பேர் தான் வந்து கேம் சேஞ்சராக இருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதுதான் என்னோடய கருத்து. உங்களோட கருத்து என்ன அப்படின்னு கீழே சொல்லிட்டு போங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.